بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه أجمعين أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாமல் அல்லாஹ்வின் பேரருளால் அவனுடைய மாபெரும் கருணையினால் புனித மிகுந்த இந்த ரமலானுடைய மாதத்தில் நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை படுத்திக் கொள்ள வேண்டும், மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு நாம் தொடர்ச்சியாக குர்ஆனும் நாம் என்ற சொற்பொழிவை கேட்டு வருகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய தினம் நாம் அல்லாஹ்வுடைய வேதமாகிய திருமுறை குர்ஆனை கற்றுக்கொள்வதின் அவசியமும் அதை அறிந்து கொள்வதும் கட்டாய கடமையாக இருக்கிறது. ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளரும் அல்லாஹ்வுடைய கலாமாகிய குர்ஆனை கண்டிப்பாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், விளங்கி கொள்ள வேண்டும், அதன்படி செயல்பட வேண்டும், கட்டாய கடமை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் திருமறை குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய கலாம், படைத்தவனார் அருளப்பெற்ற ஒன்று, நேர்வழி காட்டக்கூடியது, அல்லாஹ்வினால் பாதுகாக்கப்பட்ட ஒரு வேதம். அல்லாஹ்வுடைய கலாமை கண்டிப்பாக ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளர்களும் கற்றுக்கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும், அதன் அடிப்படையில் செயல்பட வேண்டும். எனவேதான் அல்லாஹ் தஆலா அந்த மகத்துவத்தை கற்றுக்கொள்வதனுடைய அவசியத்தை உணர்த்துகின்ற வகையில்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத் ரஹ்மான் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ரஹ்மான் என்ற பெயரிலே அல்லாஹ் ஒரு சூறாவை இறக்கியிருக்கிறார். அந்த சூறாவினுடைய துவக்கத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன். அல்லாஹ் அளவற்ற அருளாளன், அல்லமல் குர்ஆன், அவன்தான் குர்ஆனை கற்றுக் கொடுத்தான் என்று ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய கலாம். அந்த அல்லாஹ்வுடைய கலாமை கற்று உலகத்திற்கு முதலாவதாக கற்றுக் கொடுத்தது யார்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். நம்மை படைத்தவன், நமக்கு மார்க்கத்தை கொடுத்தவன், நமக்கு உணவை கொடுக்கக்கூடியவன், நம்மை பாதுகாக்கக்கூடியவன், நாளை மறுமையை நம்மளே கேள்வி கேட்கக்கூடியவன் அல்லாஹ் தான் நமக்கு கற்றுக் கொடுத்தான் என்று ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். அல்லாஹ்வுடைய வேதமாகிய திருமறை குர்ஆன் அல்லாஹ் தான் இந்த உலகத்திற்கு முதலாக கற்றுக் கொடுத்தான். அப்போ ரப்புல் ஆலமீனுடைய கலாமை உலகத்திற்கு கற்றுக் கொடுத்தவன் ரப்புல் ஆலமீன். அவன் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அனுப்பி வைத்து வஹியாக இறக்கி குர்ஆனை கற்றுக் கொடுத்திருக்கிறான். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்போ அல்லாஹ்வுடைய கலாம் இறைவன் கற்றுக் கொடுத்தான் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான் என்று சொன்னால், அதனை கற்றுக்கொள்வதும் அதை அறிந்து கொள்வதும் அதற்கு நாம் முயற்சி செய்வதும் ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளர்கள் மீது கட்டாய கடமையாக இருக்கிறது. இறைவனுடைய அந்த மகத்துவத்தை, அல்லாஹ்வுடைய கலாம் என்பதனுடைய மகத்துவத்தை நமக்கு எடுத்துரைக்கிறது. இந்த உலகத்தில் நாம் அல்லாஹ்வுடைய ஈமான் கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால், எல்லா கல்விகளை விட அல்லாஹ்வுடைய கலாமை குர்ஆனை கற்றுக்கொள்வதற்கு ஆர்வம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும், அதனுடைய நெருக்கத்தை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும், அதை அதிகமாக நேசிக்க வேண்டும், அதிகமாக அதனை ஓத வேண்டும். ஏனென்றால் இது அல்லாஹ்வுடைய கலாமாக இருக்கிறது, அல்லாஹ்வுடைய வேதமாக இருக்கிறது, அல்லாஹ்வுடைய பேச்சாக இருக்கிறது. இறைவனே கற்றுக் கொடுத்தான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறார். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்கிறான், அர் ரஹ்மான், அளவற்ற அருளாளன். எப்படிப்பட்டவன் என்றால் அல்லமல் குர்ஆன், அவன் தான் குர்ஆனை கற்றுக் கொடுத்தான் என்று ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். எனவே இறைவன் கற்றுக் கொடுத்த, இறைவன் அளித்த அந்த வேதத்தை, திருமறை குர்ஆனை ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளர்களாகி நாம் அதை கற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும், அதற்காக நேரங்களை செலவழிக்க வேண்டும், அதற்கு ஆர்வம் கொள்ள வேண்டும், அதை நாம் நேசிக்க வேண்டும், அதை பாசம் கொள்ள வேண்டும். எனவே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினால், அன் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், ഖൈറുക്കും மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு. உங்களில் சிறந்தவர் யார் என்று சொன்னால், யார் திருமறை குர்ஆனை ஓத தானும் கற்றுக்கொண்டு பிறருக்கு கற்றுக் கொடுக்கிறாரே அவர்தான் உங்களில் சிறந்தவர் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே குர்ஆனை நாம் கற்றுக்கொள்வதும் அதை பிறருக்கு கற்றுக் கொடுப்பதும் மிகப்பெரிய சிறந்த ஒரு அமல், அல்லாஹ்விற்கு விருப்பமான அமல், அல்லாஹ் நேசிக்கக்கூடிய அமல், அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கமாக்கக்கூடிய ஒரு அமல், அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு அமல் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவேதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
நமக்கு சிறப்பை வலியுறுத்தியிருக்கிறார்கள். குர்ஆனை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு ஆசையும் ஆர்வத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார் என்று சொன்னால், அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனை நாம் ஓத கற்றிருக்கிறோம் என்றால் அதனை நாம் பிறருக்கு கண்டிப்பாக கற்றுக் கொடுக்க வேண்டும், அதில் ஆசை வைக்க வேண்டும். ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளரும் குர்ஆனை கற்றுக்கொள்ள வேண்டும், அதனை அடிப்படையில் செயல்பட வேண்டும். அறிந்தவர்கள் பிறருக்கு கண்டிப்பாக கற்றுக் கொடுக்க வேண்டும். அதனுடைய மகத்துவத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னால், இந்த உலகத்திலேயே நீங்கள் எந்த கல்வியை எந்த கலாமை சொன்னார்கள், நீங்கள் குர்ஆனை கற்றுக்கொள்வதுதான் மிக சிறந்தது. நீங்கள் எவ்வளோ பெரிய கல்வி உலகத்தில் எல்லா கல்வியும் எவ்வளோ மக்கள் கல்வியை தேடுறாங்க. அந்த கல்விக்காக 20 ஆண்டு காலங்கள் 30 ஆண்டு காலங்கள் பல வகையான பொருளாதார செலவுகள், உலகத்தினுடைய எல்லா கல்விகளையும் கற்றுக்கொள்வதற்கு ஏராளமான பொருளாதாரத்தை செலவு செய்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சிறந்த கல்வி, ஒரு சிறப்புடைய கல்வி, அல்லாஹ் நேசிக்கக்கூடிய எது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய வேதமாகிய குர்ஆனை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், குர்ஆனை படிக்க வேண்டும், அதன்படி அமல் செய்ய வேண்டும். எனவேதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களில் மிக சிறந்தவர் யார் என்றால் குர்ஆனை தானும் ஓத கற்றுக்கொள்ள வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும். அறிந்தவர்கள் கண்டிப்பாக பிறருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அதே போன்று அல்லாஹ்வுடைய ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனை முதலாவதாக இறக்கிய இறைவசனம் என்ன? இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக். நபியே, நீர் அல்லாஹ் உடைய பெயரை கொண்டு ஓதுவீராக என்று அல்லாஹ் தஆலா இறைவசனத்தை இறக்கினான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குகையிலே இருக்கின்ற பொழுது வஹி வருகிறது. முதலாவதாக இறங்கிய இறைவசனம் என்ன? இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முதலாக அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வருகை தந்து என்ன சொன்னார்கள்? நபியே, இக்ரா, நீங்கள் ஓதுங்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மா அனா பிகாரி, எனக்கு ஓத தெரியாது என்று சொன்னார்கள். மீண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இக்ரா என்று சொன்னார்கள். அபா அனா பிகாரி, எனக்கு ஓத தெரியாது என்றால் மூன்றாவது முறையும் அப்படியேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்த பிறகு அவர்களிடத்திலே கூறிய முதல் செய்தி, நபியே, நீர் ஓதுவீராக, குர்ஆனை ஓதுவீராக என்று சொன்னார்கள். எனக்கு ஓத தெரியாது என்று சொன்னார்கள். பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கட்டி அணைத்து கொண்டு சொன்னார்கள், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், படைத்த உமது இறைவனுடைய பெயரை கொண்டு ஓதுவீராக என்று சொன்ன பொழுதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓத ஆரம்பித்தார்கள் என்பதை நாம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓத தெரியாது என்று கூறினார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலியமாக அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை ஓதக்கூடியவர்களாக, திருமறை குர்ஆன் முழுவதுமே ஓதக்கூடியவர்களாக, வஹி வந்த அத்தனை விஷயங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாவினால் இந்த உலகத்திற்கு தெளிவுபடுத்தி சென்று விட்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால், அப்படிப்பட்ட இறைவேதம் ஒரு நபி ஓதிய இறைவேதம், ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கற்றுக் கொடுத்த ஒரு வேதம் என்று சொன்னால், அப்படிப்பட்ட அந்த வேத குர்ஆனை ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளர்களும் ஓதுவதற்கு ஆசைப்பட வேண்டும், அதற்காக முயற்சி செய்ய வேண்டும், அதற்கான நேரங்களை ஒதுக்க வேண்டும். வயதாகிவிட்டதே என்று நாம் கடத்திவிடக்கூடாது. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய கலாமை கற்றுக் கொடுப்பதற்கு எவ்வாறு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து நபிக்கு வஹி மூலமாக அறிவித்தார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் குர்ஆனை கற்றுக் கொடுத்தான் என்றும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான் என்று சொன்னால், அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய வேதமாகிய திருமறை குர்ஆனை நாம் கண்டிப்பாக இறை நம்பிக்கையாளர் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்களாக இருக்கலாம், பெரியவராக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், சிறுவராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் குர்ஆனை நிச்சயமாக நாம் ஓத கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு உலகத்தில் பல ரூபங்களிலே மிக விரைவாக மிகவும் லேசான முறையில் எளிமையான முறையில் ஓத கற்றுக்கொள்ளலாம் என்கின்ற முறையை ஒவ்வொரு பகுதியிலும் வாட்ஸ்அப் மூலியமாகவும் ஃபேஸ்புக் மூலியமாகவும் ஆன்லைன் மூலியமாக வகுப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அந்த குர்ஆனை நல்ல முறையில் ஓத கற்றுக்கொள்ள வேண்டும், தஜ்வீதோடு ஓத கற்றுக்கொள்ள வேண்டும், அதன் அடிப்படையிலே செயல்பட வேண்டும், அதன் மீது நேசிக்க வேண்டும், பாசம் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இது அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட கலாம், அல்லாஹ்வுடைய இறைவேதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய திருமறை குர்ஆன் புனித மிகுந்த ரமலானுடைய மாதத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் அதிகம் ஓதுவார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவார்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஓதி காட்டுவார்கள். எந்த காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மரணம் வந்ததோ அந்த ஆண்டு 2 முறை ஓதி காமிச்சிருக்கிறார்கள். எனவேதான் ரமலானுடைய மாதம் வந்தால் ஒவ்வொரு அடியார்களும் என்ன செய்யணும்? குர்ஆனை அதிகமாக ஓதணும், அதனை முஹப்பத்தாக வைத்துக் கொள்ள வேண்டும், ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும், நல்ல அமல்களை சேகரித்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற உணர்வை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனித மிகுந்த ரமலானுடைய மாதத்தின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகிறார். எனவே அல்விகுர் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன குர்ஆனுக்கு நீங்கள் தானும் கற்றுக்கொள்ளுங்கள், பிறருக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள், அவரே உங்களை சிறந்தவர் என்று கூறினார்கள். அல்லாஹ்வுடைய கலாமை நாம் அனைவர்களுமே கற்றுக்கொள்ள
வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும், மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் குர்ஆனை கற்றுக்கொள்வது மிக அவசியமான ஒன்று. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே பல சஹாபாக்கள் பல போர்களிலே ஷஹீதாக்கப்பட்டார்கள். அந்த ஷஹீதாக ஆக்கப்பட்ட பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துணி அவர்களை கஃனிடுவதற்கு துணி மிக குறைவாக இருந்ததின் காரணமாக 2 சஹாபாக்களை ஒரு கஃன் துணியிலே வைத்து அவர்கள் கஃனிடக்கூடிய நிலையெல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். அவர்களை கபர் குழியிலே வைக்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 சஹாபாக்களை ஒன்றிணைத்து கபரில் வைக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் கேட்பார்கள், இவர்களில் மன் அஹத அக்ஸருல் குர்ஆன், இவர்களில் அதிகமான குர்ஆன் எடுத்துக்கொண்டவர் யார், இவர்களில் அதிகமான குர்ஆனை அறிந்தவர் யார், இவர்களில் அதிகமான குர்ஆனை அறிந்து புரிந்து விளங்கி அதன்படி செயல்படுத்தியவர்கள் யார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்பார்கள். அப்பொழுது இறந்துவிட்ட சஹாபாக்களில் ஷஹீதாக்கப்பட்டவர்கள் யார் என்று குர்ஆனை எடுத்துக்கொண்டவர்கள் என்று கேட்கிற பொழுது யாரின் பக்கம் காட்டப்பட்டதோ அவரை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரிலே வைக்கும் பொழுது அவர்களை முற்படுத்தினார்கள் என்பதை நாம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய கலாமை கற்றுக்கொண்டு அதை விளங்கிக் கொண்டு புரிந்து கொண்டு அதன்படி செயல்படுத்துகின்ற பொழுது மரணித்து விட்டாலும் மரணித்து முடிந்தாலும் அந்த கில்மையை கற்றுக்கொண்டதின் காரணமாக, அதை விளங்கிக் கொண்டதின் காரணமாக, அதை பின்பற்றி நடந்ததின் காரணமாக அதை போன்ற ஒரு வாழ்க்கையை ஆக்கிக் கொண்டது யார் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு கபர் குழிக்குள் வைக்கும் பொழுது கூட அவரை முற்படுத்தியிருக்கிறார் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய வேதத்தை குர்ஆனை கற்றுக்கொள்வதும் அதை விளங்கிக் கொள்வதும் அதை புரிந்து கொள்வதும் அதை பின்பற்றி நடப்பதும் எவ்வளவு அவசியமான ஒன்று என்பதை ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளர்களும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியாரே, அல்லாஹ்வுடைய குர்ஆனை ஆண்களும் பெண்களும் சிறுவர்களும் பெரியவர்களும் கண்டிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும், அதன்படி செயல்பட வேண்டும். அதே போன்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணத்தை செய்து வைக்கின்ற பொழுது மஹர் கொடுப்பதற்காக ஏதாவது நபித்தோரிடத்தில் இருக்கிறதா என்று கேட்கின்ற பொழுது அந்த காலத்தில் வாழ்ந்த நபித்தோழர்கள் ஒன்றுமே இல்லை யா ரசூலா என்று சொன்ன பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் இறுதியாக அவர்கிட்ட என்ன கேட்டாங்க, ஹல் மஅக மினல் குர்ஆன், குர்ஆனுடைய வசனத்திலிருந்து ஏதாவது உனக்கு மனப்பாடம் இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். பிறகு அந்த தோரை சொன்ன யா ரசூலா இந்த சூறாக்கள் தெரியும் என்று சொன்னார்கள். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இந்த சூறாவை நீ அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதன் மூலமாக இதை மஹராக வைத்து நான் திருமணம் செய்து வைக்கின்றேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை கற்றுக்கொள்வது எவ்வளவு அவசியமான ஒன்று. நமக்கு திருமணம் நேரத்தில் கூட நமக்கு வசதி வாய்ப்பு இல்லாமல் வறுமை கோட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த குர்ஆனை கற்றுக் கொடுத்து மஹராக ஆக்கியிருக்கிறார் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் எவ்வளவு வாழ்க்கையில் முக்கியம் வாய்ந்தது. நாம் உலகத்தின் எவ்வளவு பெரிய கல்விக்காக வேண்டி பொருளாதாரத்தையும் நேரங்களையும் காலங்களையும் செலவழிக்கின்றமே, அதற்கெல்லாம் எவ்வளவு பெரிய சிறப்புகள் எதுவுமே கிடையாது. ஆனால் அல்லாஹ்வுடைய வேதமாகிய குர்ஆனுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு பெரிய மகத்துவத்தை கொடுத்திருக்கிறார்கள், அல்லாஹ்வும் எவ்வளவு பெரிய மகத்துவத்தை வலியுறுத்தியிருக்கிறான். எனவே அப்படிப்பட்ட திருமறை குர்ஆனை ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளர் நாம் அதிகமாக முறையாக கற்றுக்கொள்ள வேண்டும், அதை பின்பற்றி நடக்க வேண்டும், செயல்படுத்த வேண்டும். குறிப்பாக ரமலானுடைய மாதத்தில் நாம் அதிகம் குர்ஆனை ஓத வேண்டும், நன்மையை சேகரித்துக் கொள்ள வேண்டும். நாம் அறிந்த அந்த குர்ஆனை பிறருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த புனித மிகுந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் எதை கேட்டோமோ அதை விளங்கி புரிந்து இந்த குர்ஆனை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாம் கற்பிக்கக்கூடியவர்களாம் இருக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.